Hello everyone, welcome to my channel Uvin Logic Hub. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கிரேட் அண்ட் சமச்சீர் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ப்ரோஸ் 3 எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த ஸ்டோரியோட முக்கிய தீம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸ்பெடிஷனாக ஒரு பிளான்டு ஜேர்னி, ஒரு கடல் பிரயாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி இஸ் எ நான் ஃபிக்ஷன் கம்பைலேஷன்றாங்க. அப்படின்னா வந்து இது ஒரு ரியல் ஸ்டோரி, ரியலாக நடந்த இன்சிடென்ட் தான் வந்துட்டு பேசுகிறது தான் இந்த நான் ஃபிக்ஷன் கம்பைலேஷன். இந்த நேவி க்ரூவில் பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. 30 women அப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸ்பெடிஷனுக்காக, அதாவது இந்த voyageக்காக. பட் 6 ஆஃப் them are ஷார்ட் லிஸ்டட் பேஸ்ட் ஆன் த சர்வைவல் ஸ்கில்ஸ். ஓகேவா, அந்த 6 womenக்கு வந்துட்டு 3 years ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. தே ஹேவ் த பேசிக் ட்ரைனிங் அட் த இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங். இந்த ஐஎன்எஸ்வி தாரணி மிஷன் பார்த்தீங்கன்னா அவரோட சர்வைவல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னா, ப்ராக்டிக்கல் எபிலிட்டிஸ் நிறைய இருக்கணும். ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபேஸ் பண்ணதுக்கான ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கணும். ஸோ இந்த க்ரூக்குனா எப்படி ஸ்டே சேஃபாக இருக்கணும் இந்த 254 days ஜேர்னியில் அப்படின்னு சொல்லி தருவாங்க. சம்மரி ஹின்ஸ் பார்ப்போம். சேஞ்சிங் டைம்ஸ், அந்த காலத்துலலாம் எப்படி வந்து உமனை வந்துட்டு ரிமைண்ட் இன்டோர்ஸ் உள்ளே தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் துணைக்கு இல்லாமல் யாரையும் அனுப்ப மாட்டாங்க வெளியே. பட் இந்த காலத்தில் டுடே கண்டிஷன்ஸ் ஆஃப் சேஞ்ச் டு மென் தேங்க்ஸ் டு உமன் ஹூ ஃபாட் ஃபார் த ஃப்ரீடம் அண்ட் செட் ஆஃப் கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். இந்த ஷிப் voyage அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். இன்றைக்கி காலகட்டத்தில் உமன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஆக்கியபை இருக்காங்க. எல்லா துறையிலையுமே வந்துட்டு சூப்பராக சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல விதத்தில். ஓகேவா, எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்மன்ஸாக நல்லா பண்ணியிருக்காங்க எல்லா துறைகளிலும். விமனோட பவரும் அச்சீவ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அண்ட் மீடியா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த விஷுவல் டைமில் ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி மட்டும் பார்க்கலாம். இந்த ஹிண்ட்ஸில் அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட டீம் மெம்பர்ஸ் யார், அவங்க எவ்வளோ போல்டாக அதை ஃபேஸ் பண்ணாங்க, அப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸு, அப்புறம் அவங்களுக்கு ஃபைனலாக கிடச்ச விக்ட்ரி, அது அவங்க சக்ஸஸ் எல்லாமே பற்றி ஒன் பை ஒன் பார்ப்போம். த ஜேர்னி அண்ட் க்ரூ கமிஷனிங் அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்ட்டு. ஆஃப்டர் எக்ஸ்டென்சிவ் சீ ட்ரையல்ஸ் தான் நிறைய சீ ட்ரையல்ஸ் வந்து போயிட்டு இருந்தாங்க. த வெசல் ஐஎன்எஸ்பி தாரணி வாஸ் கமிஷன்ட். அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னா 18 February 2017 ஃப்ளாக்ட் ஓவர் பை டிஃபென்ஸ் மினிஸ்டர். கோவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. த ஃபீட் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியன் நேவி க்ரூ வந்துட்டு சர்க்கர் நவிகேட்டட் த வேர்ல்டு ஆல் ஓவர் 254 days போயிட்டு வந்தாங்க. எல்லா தைரியம் எல்லாமே வளர்த்துட்டு ஆல் ஓவர் தி வேர்ல்டு. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரைனிங் அண்ட் மென்டர்ஷிப். த க்ரூ அண்டர்வெண்ட் ரிகரஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அண்ட் வாஸ் மென்டட் பை கமாண்டர் திலீப் டாண்டி. இவங்க வந்து ஏற்கனவே இது மாதிரி ஐஎன்எஸ்எல்ல போயிட்டு வந்தாங்க. ஒன் டைம் போயிருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த இதுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஃபார் 3 years கொடுத்துருக்காங்க. இந்த கடல் பயணத்தில் அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, ஃபியர்ஸ் ஸ்டார்ம்ஸ் அண்ட் ஹை வேவ்ஸ், ரொம்ப பயங்கரமான புயல் காற்றுகள், அப்புறம் அலைகள்லாம் வந்து எல்லாமே பார்த்து ஃபேஸ் பண்ணாங்க. சக்ஸஸ் ஃபேக்டர் க்ரூ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, டீம் ஒர்க் தான் வந்து இங்கே எங்களோட முக்கியமான எலிமெண்ட்டே நாங்கள் இவ்வளோ தூரம் சக்ஸஸாக வந்ததுக்கு. அது மட்டும் இல்லை, நேஷ்னல் சப்போர்ட் எங்களுக்கு நல்லாவே இருந்தது. என்டையர் கண்ட்ரி வாஸ் வாட்சிங் அண்ட் ப்ரேயிங் ஃபார் த சக்ஸஸ். எங்களுக்காக எல்லாருமே ப்ரே பண்ணாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து இந்தியா வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சாங்க இந்த வேர்ல்ட் ஸ்டேஜில். ஏன்னா வந்து சக்ஸஸாக போயிட்டு திரும்பி வந்தாங்க இந்த 6 விமெனும். மிஷன் நேம் நவிகா சாகர் பரிக்ரமா. இந்த ப்ராஜெக்டை எதை பேஸ் பண்ணி சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேஷ்னல் பாலிசி டு எம்பவர் த உமனோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து தெரிய வைக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் நேஷ்னலோட கோல்ஸ் ஒரு சில இருக்குது, அதுவும் அந்த செல்லிங் ப்ராஜெக்டில் அடங்கிருச்சு. நெக்ஸ்ட் ரூட் மேப் அண்ட் டைம்லைன் பார்ப்போம். இது வந்து ஸ்டார்ட் ஆனது எண்ட் ஆனது ரெண்டுமே வந்து இந்தியாவில் தான். ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா 4 places இருக்குது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஃபாக்லண்ட்ஸ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 6 பெண்கள் கொண்ட கடல் பயணம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 18 September 2017 ஃப்ரம் கோவா, ஃப்ளாக்ட் பை தி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஐஎன்எஸ்வி தாரணி மீனிங் என்னென்னா தாரணி அப்படின்வாங்க, அதாவது கடல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. எக்ஸ்பிரேஷன் 5 legsனால் அது ட்ராவல் அப்போ 5 ஏரியாஸில் நின்றுட்டு வந்துச்சு, இன்க்ளூடிங் இந்தியா. 4 areas ப்ளஸ் இந்தியா. இந்த ஐஎன்எஸ்வி தாரணியோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொமோட் த ஓஷன் சைலிங் ஆக்டிவிட்டீஸ் இந்த நேவி. ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்றதுக்காக. இன்னொன்று வந்து என்னென்னா, நாரி சக்தி உமனோட பவரை தெரிவிக்கிறதுக்காகவும், அப்புறம் இந்த வெசல் வந்து மேட் இன் இந்தியாவில் மேடானதுன்றதை தெரியப்படுத்துறதுக்காக முக்கியமாக. இந்த சி voyageோட இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்டி இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்காக சில டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓஷன் பற்றியும், வேவ்ஸ் பற்றி, பொல்யூஷன் பற்றி. பொல்யூஷன்னா மாசு, இனமேலாம் மாசு ஏற்படும். மெரின் பொல்யூஷன்னா அந்த சீக்கு தேவையான என்விரான்மெண்ட்டை கிடைக்கிற மாதிரி இருக்க சப்ஸ்டன்சஸ் தான். முக்கியமாக பிளாஸ்டிக்ஸு, கெமிக்கல்ஸ் கலக்கிறது எல்லாமே.
குயிக் ரிவ்யூ about the ப்ரோஸ். சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஃபிக்ஷன் கம்பைலேஷன். இது வந்து ஆக்சுவல் இன்டர்வியூஸும் அண்ட் அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் தி இந்தியன் நேவி. இதில் ஆத்தர்னு எக்ஸாக்டாக கிடையாது. அந்த 6 க்ரூ மெம்பர்ஸ் போயிட்டு வந்தாங்களே, இன்க்ளூடிங் அந்த லெஃப்டினன்ட் கமாண்டர் வர்ட்டிகா ஜோஷி, அவங்க அண்டர் டீம்மேட்ஸ். இந்த 6 பேரை சேர்ந்து இன்டர்வியூவில் பேசுறதா வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி கண்டென்ட் மாதிரி ரெடி பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ஐடியா ஆஃப் த சிஓஹெச் யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் அட்மைரல் மனோகர் பிரகலாத் அவர்டி. இவங்க தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் இந்தியன்ஸ் நேவி சர்க்கம் நேவிகேஷன் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கான இம்பார்ட்டண்ட் செக்ஷன். ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து டைட்டில் எழுதணும், அப்புறம் அதோட தீம் எழுதணும். இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா உமன் எவ்வளோ பவர்ஃபுல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த மேஜர் சொசைட்டியில், அப்புறம் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்க சீல அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும். சினாப்சிஸ்னால் ஹெட்டிங்ஸ் ஆஃப் தி பாடி பேராகிராஃப்ஸ். அந்த 4 ஹெட்டிங்ஸ் இருக்குது. டைட்டில், பாடி ஆஃப் த பேராகிராஃப்னால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும். நவிகா சாகர் பரிக்ரமா. இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லுக்க வந்துட்டு உமனோட இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரென்த்தை பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த வாயேஜ், இந்த கடல் பயணத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, டு ப்ரொமோட் ஓஷன் செயிலிங், அங்கே கடல் சுற்றுப்பயணத்தை பற்றி சொல்கிறாங்க. தென் நாரி சக்தினா உமனோட எம்பவர்மெண்ட், அதாவது உமனோட இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி அவங்களோட என்ன மிஷன் என்ன அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த வெசல் வந்து மேட் இன் இந்தியா, அதையும் வந்து இவங்க ப்ரூவ் பண்ணதுக்காக இந்த கடல் பயணம். செலெக்ஷன் ப்ராசஸ்னால் 30 மெம்பர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க விமென். அதில் வந்து 6 நேவி மெம்பர்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆகியிருந்தாங்க பேஸ்ட் ஆன் தி சர்வைவல் ஸ்கில். அப்புறம் கமாண்டர் திலீப் டாண்டே வந்துட்டு மென்டராக இருந்துட்டு 3 இயர்ஸாக கைட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு கிரேட் வோயேஜ், இந்த கடல் பயணம் பற்றி பார்ப்போம். தே வென்ட் ஆல் இன் ஏ செயில் போட் கால்ட் ஐஎன்எஸ்வி தாரிணி. அந்த தாரிணின்ற போட்டில் தான் போயிருக்காங்க. அப்புறம் ஐஎன்எஸ்வி எக்ஸ்ப்ளனேஷன், இந்தியன் நேவல் ஷிப் வெசல். த செயில் போட் ஹேஸ் அட்வான்ஸ்டு நேவிகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இப்போ கரண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இருக்க எல்லா அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் சிஸ்டமும் அதில் இருந்துச்சு. அப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, எண்டிங் டேட், அப்புறம் எவ்வளோ நாள் போனாங்க, அந்த எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ட்ஷிப்பு, அப்படின்னா அங்கே ஏற்பட்ட கஷ்டங்கள், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ் எல்லாமே பார்த்துருக்காங்க. பட் தேவர் ஹானஸ்ட், நேர்மையாக இருந்தாங்க அவங்களோட உழைப்பு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுல. அவங்க ரூல்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஈவன் தோ தே ஹேட் குட் டைம்ஸ் அண்ட் ஹாப்பி டைம்ஸ், சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக விமென்னாலேயும் எதையும் சாதிக்க முடியும், ப்ளஸ் டீம் ஒர்க், ப்ளஸ் அந்த கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஆஃப்லாம் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக சேஃபாக போயிட்டு வந்தது எல்லாமே பற்றி பேசுகிறாங்க. moral of the story is anything is possible for women. Thanks for watching my video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.